ஹலோ கைஸ், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐபிஎஸ் பிஓ எக்ஸாம் எழுத போறீங்க. எக்ஸாம் பார்த்தீங்கன்னா எந்த லெவலில் இருக்கும், அதாவது ஈஸியாக இருக்குமா இல்லை மாடரேட்டாக இருக்குமா, இல்லை பார்த்தீங்கன்னா நான் இப்போ நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன், அதாவது நான் பிகினராக இருக்கேன் இல்லை நான் ஆவரேஜாக இருக்கேன், நான் எந்த மாதிரி வந்துட்டு இந்த நியூ பேட்டர்னில் அப்ரோச் பண்ணுறது, அதே மாதிரி நீங்கள் டாப்பராக இருக்கீங்க, நான் நல்லாவே மேக்ஸ் நல்லாவே போகிறோம் அப்படின்னா நீங்கள் எந்த மாதிரி அப்ரோச் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். சரிங்களா? சரி, பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கான் செக்ஷன் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இப்போ நியூ பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்கு, ஆல்ரெடி கொஸ்டின்ஸ் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் சேம் தான். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னது 35 கொஸ்டின்ஸ் இருந்துச்சா, அப்ப 35 கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா அதே நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் சேமா தான் இருக்கு. லாஸ்ட் இயர் எப்படி இருந்துச்சோ அதே தான் இருக்க போகுது. நம்பர் ஆஃப் மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 மார்க்ஸ் ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது 35 மார்க் வந்தது 30 மார்க்கு கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. சரியா? இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸாம் பார்த்தீங்கன்னா டைமிங் அதே டைமிங் தான், 20 மினிட்ஸ் இருந்தது, இந்த வருஷம் 20 மினிட்ஸ் தான். சரிங்களா? இப்போ மேபி பார்த்தீங்கன்னா இதுல பார்த்தீங்கன்னா மேபி அந்த ஸ்பீட் மேக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அரை மார்க்கை கொண்டு வந்திருக்கலாம். சரிங்களா? மேக்ஸிமம் இப்படிதான் இருக்க போகுது. மேபி இல்ல வேற ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு எக்ஸாமுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஐபிஎஸ் சர்க்குலர்ல இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நோட்டீஸ் மாதிரி விடுவாங்க. சரிங்களா? அதில் டீட்டெயிலாக கொடுத்துருவாங்க. ஓகேவா, இந்த மாதிரி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு. சரிங்களா? ஆனா நமக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பீட் மேக்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு அரை மார்க்காக தான் இருக்கும். மீதி எல்லாமே டிஏ கேஸ்லெட் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் 1 மார்க்காக தான் இருக்க போகுது. சரிங்களா? சரி, இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்பீட் மேக்ஸ் எத்தனை கேட்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் இந்த பேட்டர்ன்ல தான் நமக்கு இருக்க போகுது. ஆனா நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்ப 10 கொஸ்டின்ஸ் இருக்கு. சரிங்களா? 10 கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா அதாவது ஸ்பீட் மேக்ஸ்னா என்னென்ன வரும், நமக்கு அப்ராக்சிமேஷன், சிம்பிளிகேஷன், நம்பர் சீரிஸ், ராங் நம்பர், அப்புறம் பாத்தீங்கன்னா மிஸ்ஸிங் நம்பர், அதெல்லாமே வரும். அதாவது நம்பர் சீரிஸ்ல மிஸ்ஸிங் நம்பர், ராங் நம்பர் வரும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் இருக்க போகுது. இதுல பாத்தீங்கன்னா இந்த செட்ல இருந்து ஏதாவது உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 10 கொஸ்டின்ஸ் வரும். அதாவது நீங்க போற ஸ்லாட்டை பொறுத்து மாறும். ஓகேவா? ஒரு ஸ்லாட்ல பாத்தீங்கன்னா மிஸ்ஸிங் நம்பரா இருக்கும், ஒரு ஸ்லாட்ல ராங் நம்பரா இருக்கும், இல்ல ஒரு ஸ்லாட்ல அப்ராக்சிமேஷன் இருந்துச்சுன்னா இன்னொரு ஸ்லாட்ல வந்து சிம்பிளிகேஷன் இருக்க போகுது. ஓகேவா? இந்த மாதிரி ஏதோ சம்திங் வந்து மிக்சடா வந்து உங்களுக்கு கொடுக்க போறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப பார்த்தா 10 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 6 மார்க் போச்சு. 6 மார்க் எடுத்தாங்க அப்படின்னா உங்களுக்கு 5 மார்க் வரும். சரியா? அதே மாதிரி டிஐ பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்னது, எல்லா எக்ஸாம்லயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா இப்போ லாஸ்டா நடந்த எஸ்பிஐலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதே மாதிரி தான் இருந்துச்சு. 2 டிஏ இருக்கு. 2 டிஏல பார்த்தீங்கன்னா ஒரு டிஏ வந்துட்டு உங்களுக்கு ஈஸி, அதாவது ஓரளவு பிக் பண்ணி போற மாதிரி இருக்கும். சரிங்களா? இன்னொரு டிஏ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு வந்துட்டு டைரக்ஷனே பார்த்தா கொஞ்சம் சுத்த விட்ட மாதிரி இருக்கும். சரிங்களா? அது கொஞ்சம் டைம் டேக்கிங்கா இருக்கும், இல்லைன்னா கேல்குலேட்டிவா இருக்கும், இந்த மாதிரி சம்திங் இருக்கும். சரிங்களா? அப்போ டிஏ 2 இருக்க போது, ஒரு கேஸ்லெட் இருக்க போது. சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னது டிஏல பார்த்தீங்கன்னா 2 டிஏ இருக்கா, அப்போ டிஏல உங்களுக்கு ஒரு மாதிரி மாடரேட்டே கொடுத்துட்டாங்க அப்படின்னா கேஸ்லெட் பார்த்தீங்கன்னா எஸ்பிஐல பார்த்தீங்கன்னா எல்லா கேஸ்லெட்டும் கிட்டத்தட்ட ஈஸியாக தான் இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஐபிபிஎஸ்லையும் பார்த்தீங்கன்னா அதே தான் ஃபாலோ பண்ணுவாங்க. சரிங்களா? கேஸ்லெட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் கேஸ்லெட் வந்து நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்க. சரிங்களா? அடுத்து ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சரிங்களா? இது மொத்தமாக சேர்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 15 கொஸ்டின்ஸ் இல்லை அப்படின்னா இதுல டிஏல 2 டிஏல 10 கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா கேஸ்லெட்ல ஒரு 3 கொஸ்டின் வச்சாங்கன்னா நமக்கு 13 கொஸ்டின்ஸ் தான் இருக்க போகுது. மேக்ஸிமம் இப்போ வர கேஸ்லெட் எல்லாமே 3 மார்க் கொஸ்டின் தான் வைக்கிறாங்க. சரிங்களா? அப்ப 30 கொஸ்டின்ஸ் ஆச்சு அப்படின்னா நமக்கு இந்த எக்ஸ்ட்ரா 2 கொஸ்டின்ஸ் இருக்குல்ல, நான் 15 கொஸ்டின்ஸ் போட்டிருக்கேன். எக்ஸ்ட்ரா அந்த 2 கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா எதுல ஆட் ஆயிரும் அப்படின்னா அப்ளிகேஷன்ல ஆட் ஆயிரும். சரிங்களா? நான் அப்ளிகேஷன் 10 போட்டிருக்கேன்னா அது 10 இருக்கலாம், இல்ல இதுல எக்ஸ்ட்ரா ஆட் ஆகி 12 கூட வரலாம், 10 to 12 அப்ளிகேஷன்ஸ் வரலாம். சரிங்களா? அப்போ அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? அப்ப அதுவுமே நீங்க நிறைய பிராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க. கண்டிப்பா பாத்தீங்கன்னா அப்கமிங் எக்ஸாம் பாத்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரியா? இப்போ அடுத்து நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். இங்க பாருங்க, எக்ஸாம் பாத்தீங்கன்னா எந்த லெவல் இருக்க போகுது அப்படின்னா கண்டிப்பா மாடரேட் லெவலில் தான் இருக்க போகுது. அதாவது அதர் செக்ஷன்ஸை காட்டிலும் இந்த ஐபிஎஸ் பிஓ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மாடரேட்டாக தான் இருக்க போகுது. ஏன்னா லாஸ்ட் முந்தின இயர் பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லா இந்த பிஓ லெவல் எக்ஸாம் எல்லாம் கண்டிப்பாக மாடரேட்டாக தான் இருக்கும். இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஸ்லாட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்னும் மாடரேட் லெவல், அதாவது டிஃபிகல்ட் லெவலில் கூட வைக்க வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? அதனால நீங்க போற ஸ்லாட்டை பொறுத்து அது கொஞ்சம் மாறும். கண்டிப்பாக ஆனால் மாடரேட்டாக தான் இருக்க போகுது எக்ஸாம். சரியா? இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஒரு பிகினர், நான் ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் அப்படின்னா நீங்க எந்த மாதிரி அப்ரோச் பண்ணலாம்? நான் ஒரு டாப்பர், நான் ஆல்ரெடி சொன்னதான். ஓகே, நான் நல்லாவே மேக்ஸ் நல்லா போடுறேன், நான் ஒரு டாப்பர், எப்பவுமே எந்த செக்ஷன், அதாவது மேக்ஸ்ல பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு கொஸ்டின் வந்தாலும் நான் நல்லாவே பிக் பண்ணி நல்லாவே போடுறேன் அப்படின்னா உங்களுக்கான ஒரு அப்ரோச் இருக்கு. சரிங்களா? சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் நான் பிகினர் இல்லை ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வரேன். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்க என்ன மாதிரி அப்ரோச் பண்ணணும் அப்படின்னா ஸ்பீட் மேக்ஸ் இருக்குல்ல, அதாவது சிம்பிளிகேஷன், இந்த அப்ராக்சிமேஷன் இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் ஃபர்ஸ்ட் அட்டன் பண்ணுங்க. ஆனா அரை மார்க் தான். நீங்க யோசிக்கலாம், நான் அரை மார்க் நான் ஏன் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கலாம். நான் அதை சொல்றேன் ஏன்னு சொல்லிட்டு. சரிங்களா? இப்போ ஸ்பீட் மேக்ஸ் போட்டீங்க, இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஏ இப்போ வந்து முடிச்சிருங்கன்னு வச்சுக்கோங்க, கொஞ்சம் டைம் எடுத்து முடிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்து டிஏ கேஸ்லெட் இருக்கு. நீங்க வந்துட்டு கொஸ்டின் கரெக்டாக பிக் பண்ணுங்க, எந்த டிஏ எடுக்க போறோம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? இல்லை எனக்கு டிஏ எனக்கு வந்துட்டு ஒரு மாதிரி ரெண்டுமே கஷ்டமா இருக்கு, கேஸ்லெட் இருக்கு அப்படின்னா கேஸ்லெட் ட்ரை பண்ணுங்க. அதை முடிச்சுட்டு அப்ளிகேஷன்ல தேடி பாருங்க, ஏதாவது சிம்பிளா இருக்கிறது, அதாவது அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா 4 to 5 கொஸ்டின்ஸ் இருக்கும், அதை கொஞ்சம் பிக் பண்ணி போடுங்க. சரியா? சரி, ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா
நான் பிகினரா இருக்கேன், ஆவரேஜா இருக்கேன், நான் எடுத்த உடனே நான் வந்துட்டு இது அரை மார்க் தான், நான் வந்து டிஐ போறேன், கேஸ்லெட் போறேன், இல்ல அப்ளிகேஷன் போறேன், இதுல ஏதாவது நீங்க போயிட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்ப பாத்தீங்கன்னா மேபி கஷ்டமா இருந்துச்சு, வந்துட்டா பரவாயில்ல, கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு, நான் ஏதாவது மாட்டிக்கிட்டேன் அப்படின்னா நீங்க வர வேண்டிய மார்க் அந்த வந்து ஸ்பீட் மேக்ஸ்லயே நீங்க எடுக்கிற மார்க்கே என்ன ஆயிரும், நீங்க அப்படியே மிஸ் பண்ணிடுவீங்க. ஏன்னா 20 மினிட்ஸ் தான் இருக்க போகுது. கொஞ்சம் அதை என்ன பண்ணணும், கொஞ்சம் கொஸ்டின் செலக்ஷன் வந்து கொஞ்சம் கரெக்டாக பண்ணீங்கன்னா தான் உங்களால் என்ன பண்ண முடியும், இந்த இடத்துல ஸ்கோரே பண்ண முடியும். சரிங்களா? ஏன்னா நீங்க ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு மேக்ஸ்ல கொஞ்சம் பதட்டம் ஆயிருவீங்க. சரிங்களா? நம்ம கொஸ்டின் தப்பாவே எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு பதட்டம் ஆயிரும். ஓகேவா? அப்ப இதுலயே நமக்கு டைம் போறதே தெரியாது. ஓகேவா? அப்ப 20 மினிட்ஸ் இதுக்குள்ளேயே போயிருச்சு அப்படின்னா நமக்கு இங்க வர 5 மார்க் கூட நம்ம என்ன பண்ண முடியாது, எடுக்க முடியாம போயிடும். சரிங்களா? சரி, ஓகே. அதே மாதிரி நான் நல்லாவே பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் நல்லாவே கான்ஸ் போடுவாங்களா, அவங்களாம் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா இந்த அரை மார்க் மேல வந்துட்டு இந்த 0.5 மார்க் இருக்குல்ல, இது மேல பெருசாவே ஈடுபாடு காட்ட மாட்டாங்க. நான் எடுக்கிறது எல்லாமே நான் வந்து ஒரு மார்க்கா எடுத்துட்டு போயிடுறேன். நான் டிஏ வந்துட்டு நான் சால்வ் பண்றேன், கேஸ்ல சால்வ் பண்றேன், அப்ளிகேஷன் சால்வ் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப பாத்தீங்கன்னா இப்ப நீங்க போலாம், ஓகேவா, ஒரு கான்பிடென்ட்டோட போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா நல்லா வரும். சரிங்களா? இன்கேஸ் நீங்க வந்துட்டு ஏதோ ஒருத்துல யாருக்கு வேணாலும் எதை வேணா நடக்கலாம்ல. இன்கேஸ் வந்துட்டு நீங்க போயிட்டு ஏதாவது ஒரு இடத்துல தப்பா எடுத்துட்டாலோ இல்ல வந்துட்டு மாட்டிக்கிட்டாலோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டைம் போயிட்டே இருக்கும். சரிங்களா? சரி, நீங்க எடுத்த நேரம் கரெக்டா வந்துருச்சுன்னா பரவாயில்ல. சரிங்களா? இப்ப இல்ல, நான் அப்ப வந்துட்டு அதுக்கப்புறம் இன்பிட்வீன்ல கொஞ்சம் நான் வந்துட்டு ஆல்டர் பண்ணி நான் ஸ்பீட் மேக்ஸும் போட்டுறேன் அப்படின்னா நீங்க போட்டலாம். ஆனா எப்படி பார்த்தாலும் நீங்க உங்களால் போட முடியும் அப்படின்னா நீங்க வந்துட்டு டைம் வேஸ்ட் ஆகிறத பார்த்து நீங்க என்ன பண்ணிக்கலாம், மாத்திக்கலாம். சரிங்களா? ஆனா பாத்தீங்கன்னா இது கொஞ்சம் ரிஸ்கான ஜோன் தான். சரிங்களா? இது பாத்தீங்கன்னா கொஞ்சம் சேஃபர் சைடு தான். ஏன்னு சொல்றேன்னா ஒரு சிலர் என்ன பண்றீங்கன்னா இதை தான் நீங்க முடிஞ்ச அளவுக்கு நான் மார்க் வாங்கணும் தான் நினைச்சிட்டே இருப்பீங்க. இப்ப பாத்தீங்கன்னா இது கம்பேர் பண்ணப்போ இது வந்து கொஞ்சம் ரிஸ்க் ஜோன் தான். ஏன்னா பாத்தீங்கன்னா வந்துட்டா பரவாயில்ல, சின்ன மார்க் நீங்க எடுத்துட்டா பரவாயில்ல, இல்ல நான் இங்க மாட்டிக்கிட்டேன் அப்படின்னா நீங்க பாத்தீங்கன்னா அந்த வர மார்க் 5 மார்க் வர இடத்துலயும் வராம போக சான்சஸ் இருக்கு. சரியா? கொஞ்சம் இந்த உங்களுக்கு இது செட் ஆச்சுன்னா கரெக்டா இதுதான் எனக்கு தெரிஞ்ச சேஃபர் சைடுன்னு நான் சொல்றேன். சரிங்களா? இப்படிதான் ஃபாலோ பண்ணணும். ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பெட்டரா இருக்கும். சரிங்களா? இன்கேஸ் நான் நிறைய ஆசைப்பட்டு நான் மார்க்குக்காக நான் நிறைய போறேன் அப்படின்னு நீங்க அப்படின்னா கொஞ்சம் மேபி சான்சஸ் எப்படி வேணா மாறலாம். சரிங்களா? வந்துட்டா நல்ல மார்க் வரும், இல்லை அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் லாக் ஆக வாய்ப்பு இருக்கு. சரியா? சரி, ஓகே. இப்ப பாத்தீங்கன்னா 20+ நான் வாங்கணும். சரியா? இப்ப 20+ நான் வாங்கணும் அப்படின்னா நீங்க வந்துட்டு நல்லா கொஞ்சம் எக்ஸாம் 20 நிமிஷம் தான் இருக்குன்றப்போ நீங்க கொஞ்சம் ரொம்பவே ஃபாஸ்டா பண்ணணும். சரிங்களா? அப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்னது, இந்த ஸ்பீடுன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? அப்ப அந்த ஸ்பீடுக்கு நான் என்ன பண்றது அப்படின்னா நீங்க நிறைய அந்த டேபிள்ஸ்ல கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கணும். சரிங்களா? நம்ம மல்டிப்ளிகேஷன் டேபிள்ல நிறைய ஸ்ட்ராங்கா இருக்கணும், நிறைய டேபிள்ஸ் படிங்க. அதே மாதிரி ஸ்கொயர் நம்பர், கியூப் நம்பர் பாத்தீங்கன்னா அந்த பிரைம் நம்பர் இதெல்லாமே பாத்தீங்கன்னா நிறைய ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னாவே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரிட்டர்ன் ஒர்க்கே கம்மியாயிரும். ஏன்னா மைண்ட்ல நிறைய மல்டிப்ளிகேஷன் பண்ணிடுவீங்க. சரியா? அப்படின்றப்போ உங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரிட்டர்ன் ஒர்க் கம்மியாகிறப்போ உங்களுக்கு டைம் வந்து அதிகமா எக்ஸ்ட்ரா இருக்க போகுது. அப்படின்றப்போ நிறைய கொஸ்டின்ஸ் நீங்க எக்ஸ்ட்ரா அட்டன் பண்ண வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? அதனால ஸ்பீடு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்னொன்று பாத்தீங்கன்னா கொஸ்டின் செலக்ஷன். இந்த கொஸ்டின் செலக்ஷன் இப்ப நம்ம பார்த்தோன்னே பார்க்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா டைரக்ஷன் ரீட் பண்றீங்க, இந்த ஒரு டிஏ கஷ்டமா இருக்கு, அப்ப அதை என்ன பண்ணலாம், கஷ்டமா இருக்குன்னு தெரிஞ்சு எதுக்கு நம்ம வந்து டைம் வேஸ்ட் பண்ணணும். சரிங்களா? ஏன்னா 20 மினிட்ஸ் இருக்க போதுன்றப்போ நம்ம வந்துட்டு கஷ்டமா இருக்கிறத வந்து நம்ம அட்டன் பண்றதை விட நமக்கு ஈஸியா இருக்கிறது நம்ம பிக் பண்ணி போட்டோம்னா நம்ம என்ன பண்ணலாம், ஈஸி நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் அதிகமா அட்டன் பண்ணலாம். சரிங்களா? அதனால கொஸ்டின் வந்துட்டு கரெக்டா சூஸ் பண்ணுங்க. சரியா? நம்மளா போய் கஷ்டமான கொஸ்டின்ல உட்காந்து டைம் வேஸ்ட் பண்றதை விட தேடி பாருங்க. சரியா? எக்ஸாம் ஓப்பன் பண்ணா மார்க் அண்ட் ரிவ்யூ கொடுத்துட்டு நமக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், தேடணும். சரிங்களா? என்னென்ன கொஸ்டின் போடலாம், எது ஸ்கிப் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு அனாலிசிஸ் வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன பண்ணலாம், ஈஸியான கொஸ்டின்ஸ் எல்லாம் அட்டன் பண்ணி நம்ம 20+ எடுக்கலாம். சரிங்களா? இப்போ 20+ அப்படின்னா பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ ஒரு டிஏ கண்டிப்பா கஷ்டமா இருக்க போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு டிஏ கண்டிப்பா போடலாம் 5 மார்க். சரிங்களா? அதே மாதிரி ஒரு கேஸ் ரிட்டு போறீங்க 3 மார்க் கொஸ்டினே வச்சுக்கலாம், நம்ம மினிமமே வச்சுக்கலாம் 3 மார்க் கொஸ்டின்ஸ். ஓகேவா? ஒரு அப்ளிகேஷன் 5 to 6 போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப என்ன ஆச்சு, ஒரு 6னா உங்களுக்கு 14 கொஸ்டின்ஸ் ஆச்சா, ஸ்பீட் மேக்ஸ் ஒரு 5 மார்க் 19 மார்க்ஸ் ஆச்சா. இப்ப பாத்தீங்கன்னா இன்கேஸ் வந்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் ஃபாஸ்டா போட்டீங்க, கொஞ்சம் டைம் இருக்கு அப்படின்னா இன்னொரு டிஏல ஒரு சில கொஸ்டின்ஸ் ஈஸியா இருக்கும்ல, மேபி அந்த டைரக்ஷன் உங்களுக்கு கொஞ்சம் உங்களுக்கு அதாவது ஈஸியா புரிஞ்சிருச்சு அப்படின்னா அதுல ரேஷியோ கொஸ்டின்ஸ் இல்ல வாட் பர்சன்டேஜ் கொஸ்டின்ஸ் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் உங்களால போட முடிச்சா போடலாம். அப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்னது 20+ தாண்டிடும். சரிங்களா? இல்ல எனக்கு இன்னொரு டிஏ வந்துட்டு போட முடியல அப்படின்னா இன்னொரு அப்ளிகேஷன் பாத்தீங்கன்னா பொறுமையா டைம் எடுத்து கூட என்ன பண்ணிடலாம், போட்டலாம். சரியா? இந்த மாதிரி 20+ எடுக்கலாம். ஆனா எக்ஸாம் வந்துட்டு கொஞ்சம் மாடரேட்டா தான் இருக்க போகுது. சரிங்களா? அதுக்கேற்ற மாதிரி நீங்க கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆங்க. சரிங்களா? ஈஸியா இருக்குன்னு நினைச்சிட்டு அங்க போயிடாதீங்க. கொஞ்சம் மாடரேட்டா இருந்துச்சுன்னா உங்களுக்கு கொஞ்சம் பதட்டமாயிரும். அது கண்டிப்பா சொல்றேன். சரி, ஓகே கைஸ், இந்த வீடியோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். தேங்க்யூ, டேக் கேர், பாய்.